பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த ஒரு மொழி இருக்குன்னா அது நம்ம தமிழ் மொழி தாங்க. அது எங்களுக்கு மட்டும் தாய்மொழி அல்ல, உலக மொழிகளுக்கெல்லாம் ஒரு மொழி தாய்மொழி, அதுதான் எங்களுடைய தமிழ் மொழி. அந்த தமிழால் வாழ்த்துகிற தமிழரங்கம். இவங்களை பத்தி சொல்லணும்னா, பேச்சு கலைக்கென்று உலக முழுக்க பல நாடுகள் சென்று அற்புதமாக பேசக்கூடிய சொற்பொழிவாளர் அருமை சகோதரி முனைவர் சுமதி ஸ்ரீ அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருகன்னு வரவேற்கிறோம். வாங்கம்மா, உங்க தன்னம்பிக்கை தமிழ் உரையை தாங்கம்மா. நம்ம சிங்கப்பெண்ணை நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பல லட்சம் மக்களின் பாசத்தை பெற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும், அவர் நெஞ்சத்தில் குடியிருக்கும் தொண்டர்களுக்கும், இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். பெரியோர்களே, எனக்கு தெரியும், நான் எதுவுமே பேசாம தலைவர் அவர்களின் பெயரை சொன்னாலே எனக்கு கைத்தட்டல் கிடைக்கும். ஆனால் தமிழரங்கத்தில் மாபெரும் ஒரு மேடையில் தமிழனின் பெருமையை சொல்வதை நான் கடமையாக கொண்டு பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ் திருக்குறள் இருக்குல்ல, முதல் குறள் கவிஞர் அறிவுமதி சொன்னார், நாமெல்லாம் தப்பு பண்ணா வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, 2 அடி கொடுத்தாதான் திருந்துவேன். நாம் எல்லோரும் தவறு செய்தோம், நம்மை திருத்துவதற்காக நம் பாட்டன் வள்ளுவன் 2 அடி கொடுத்தான். அதுதான் திருக்குறள். அதிலே முதல் குறள், அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுல ஒரு தப்பு இருக்கிற மாதிரி இல்ல. அகரம்தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிக்கும் முதல் எழுத்துங்கிறார் வள்ளுவர். இங்கிலீஷ்ல எது முதல் எழுத்து? அப்புறம் ஏன் வள்ளுவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிக்கும் அகரம்தான் முதல் எழுத்துன்னு சொன்னார்? ஏன் சொன்னார் தெரியுமா? நம் தமிழ் மொழி எப்படிப்பட்டது தெரியுமா? பாவே மாணிக்கனார் அகரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பெரியோர்களே, இந்த உலகத்துல நீங்க எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் 4 விதத்துல தான் எழுத முடியும். ஒன்னு வட்டம், இன்னொன்னு அரை வட்டம், இன்னொன்னு குறுக்கு கோடு, இன்னொன்னு நேர்கோடு. ஆங்கிலத்துல 2 நேர்கோடு 1 குறுக்கு கோடு. ஹிந்தியில அரைவட்டம், அரைவட்டம், குறுக்கு கோடு, நேர்கோடு. உலகத்தில் எந்த மொழியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நம் தாய் தமிழின் அகரத்தின் வடிவத்தில் தான் எழுதியாக வேண்டும் என்பதால் தான் பாட்டன் வள்ளுவன் சொன்னான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பாடுகிற போது லஞ்சம் ஊழல் பற்றியெல்லாம் பாடினார்ல. இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, ஒருவேளை இந்த மேடையில் பேசியதற்காக எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் பாடியதை தொடர்ந்து நான் சொன்னேன் என்பதற்காக, வேறு ஒன்றுமில்லை. பெரியோர்களே, கட்சியினுடைய உறுதிமொழியை நீங்கள் எடுத்தீர்கள். நெஞ்சிலே கை வைத்து இந்த நாட்டிற்காக தமிழ் மண்ணிலிருந்து உயிர் நீத்த தியாகிகளின் வீரத்தை என்னாலும் போற்றுவோம்னு உறுதிமொழி எடுத்தீங்கல்ல, என்னாலும் போற்றணும், நம் பிள்ளைகளுக்கு சொல்லணும். பெரியோர்களே, வருத்தத்தோடு சொல்கிறேன், மரபின் மைந்தன் முத்தையா ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதந்திர போராட்ட தியாகி, ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் விட்டார், கோயமுத்தூரிலே சிறைச்சாலையிலே செக்கிழுத்தார். பெரியோர்களே, வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய புத்தகங்களுக்கு ராயல்டி வருது, அரசு நாட்டுடைமையாக்குனதுனால. அந்த செக்க குடுக்கிறதுக்கு ஒரு அதிகாரி வர்றாரு. அவரு வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய மகன் பாலேஸ்வரன் கிட்ட லஞ்சம் கேட்டாராம். இந்த நாட்டிற்காக சிறையிலே செக்கெழுத்த, ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பல் விட்டு உயிர் நீத்த சுதந்திர போராட்ட தியாகியின் புத்தகங்களுக்கு ராயல்டி கொடுக்க லஞ்சம் கேட்ட நாடு சார் இந்த நாடு. தியாகிகளின் நினைவை போற்றுவோம்னு சொன்னீங்கல்ல, நாம் எல்லோரும் போற்ற வேண்டும். முக்கியமாக ராஜராஜ சோழன், தமிழ் மாமன்னன், எப்பேற்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறான் தெரியுமா? அவனுடைய ஆட்சி நிர்வாகத்திறன் எப்பேற்பட்டது தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆட்சி செய்த போது அவனுடைய ஆட்சியில் பெண்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு பேர் அதிகாரிச்சிகள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? அதிகாரி கேள்விப்பட்டிருக்கிறோம். எருதூர் குஞ்சரமல்லி, அந்த அம்மாவுக்கு கீழே 180 பெண்கள் வேலை பார்த்தார்களாம். ஆட்சியில இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம் தமிழர் காமராஜரைத்தான் உதாரணமாக சொல்ல வேண்டும். முதலமைச்சர் ஆகிறார் காமராஜர். பெரியோர்களே, மாபெரும் மேடை. தமிழனுடைய பெருமையை பேசுவதற்கு இது போன்ற மேடை கிடைக்காது என்பதால் பதிவு செய்கிறேன். காமராஜர் முதலமைச்சர் ஆகிறார், அமைச்சரவையை அமைக்கிறார். இரட்டைமலை சீனிவாசனுடைய பேரன்
பரமேஸ்வரனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்குகிறார். எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எப்படி இவரை நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கலாம்? காமராஜர் சொன்னார் இவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு வச்சிருக்கீங்கல்ல, அதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினேன். பரமேஸ்வரனையும் அவருடைய சொந்தக்காரர்களையும் இனி எந்த கோவிலுக்கு போனாலும் பரிவட்டம் கட்டி கும்பிட்டு கூப்பிடுவீங்களே, அதற்குத்தான் அவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினேன் என்று சொன்னவர் காமராஜர். ஏங்க கருப்பா பிறந்தாரு? கருப்பு தானே காமராஜர், கருப்பு தானே. ரொம்ப அழகா அப்துல் காதர் சொன்னார், ஏன் எங்கள் காமராஜர் கருப்பாக பிறந்தார் தெரியுமா? படிப்பதற்கு வசதி இல்லாத ஏழை பிள்ளைகள் எழுதி பழகும் கருப்பலகையாக அவரே இருக்க போகிறார் என்பதால் எங்கள் காமராஜர் கருப்பாக பிறந்தார். ரொம்ப அழகா தலைவர் ஒரு பாட்டுல, சிங்கப்பெண்ணை பாட்டுல, சிங்கப்பெண்கள் சிங்கத்துல பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். சிங்கப்பெண்ணுன்ற வார்த்தை ரொம்ப பொருத்தமானது. அதுல உன்னால் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே, எல்லோருக்கும் சொல்கிறேன். ராஜ்மோகன் அவர்கள் என்னை அழைத்த போது சொன்னார், எங்கள் கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கை உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஒரு செய்தி சொல்கிறேன், உன்னால முடியாது, நடக்காது, எதுக்கு வீணா, இப்படிதான் சொல்லுவாங்க. எத்தனை பேர் நம்மளை கைத்தட்டி ஊக்குவிப்பாங்க? இல்லை, மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சிங்கப்பெண்ணை உதாரணமாக சொல்கிறேன், வில்மா ருடால்ஃப் அந்த பொண்ணு பேரு. 5 வயசா இருக்கும் போது டபுள் நிமோனியால கால் நடக்க முடியாம போயிடுச்சு. மருத்துவர் சொன்னார், உங்கள் மகள் நடக்க மாட்டாள். வில்மா ருடால்ஃப் சொன்னால், டாக்டர் நான் நடப்பேன். உன்னால் முடியாது. டாக்டர் சொன்னார். ருடால்ஃப் என்ன பண்ணா தெரியுமா? சுவத்தை பிடிச்சிட்டு முதல்ல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் மெதுவா நடக்கிறா. ஒரு நாள் அம்மா பார்த்துட்டு, பாப்பா நீ நடப்பியான்றாங்க. நான் ஓடுவேன் அம்மா. ஓடுவியா? உன்னால் நடக்க முடியாது என்று ஒரு மருத்துவர் சொன்னாரே, அவர் முன்னால் நான் ஓடுவேன். ஓட போறியா? ஓடி வந்து அந்த அம்மா சொன்னாங்க, என் புள்ள நடக்கிறா டாக்டர். டாக்டர் சொன்னார், அது அவள் உயிருக்கு ஆபத்து, அவள் நடக்க கூடாது. வில்மா சொன்னால், உன்னால் முடியாது என்று சொல்கிறீர்களே, நான் ஓடுவேன். எங்கே தெரியுமா? ஒலிம்பிக்ல ஓடுவேன். பெரியோர்களே, 1960ஆம் ஆண்டு ரோமில் நடந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் நடக்கவே முடியாது என்று டாக்டர் சொன்ன வில்மா ருடால்ஃப் ஓட்டப்பந்தயத்தில் 3 தங்கப்பதக்கங்களை வாங்கினாள் என்பது வரலாறு. உன்னால முடியாது, நீ ஜெயிக்க மாட்ட, நீ வரமாட்ட என்று சொல்வார்கள். ஆனால் நம் பாட்டன் வள்ளுவன் சொல்கிறான், வினை திட்பம் என்பது மனத்திட்பம். உன் வெற்றிய முதல்ல நீ மனசுல முடிவு பண்ணு, வெற்றி உன் காலடியில் வந்து விழும் என்று வள்ளுவர் சொல்கிறார். பெரியோர்களே, தமிழ் மொழியின் சிறப்பையும் தமிழர்களின் சிறப்பையும் ஒரு தன்னம்பிக்கை உரையும் பேச கிடைத்த அருமையான மேடை. தலைவரை பற்றி ஒரு செய்தி. விஜய்னா என்னங்க அர்த்தம்? ஒரு வார்த்தைக்கு முன்னால் வி என்கிற எழுத்து வந்தால் அதற்கு மேல் இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம். என்னை போன்ற ஆன்மீகவாதிகள் நாங்கள் விநாயகருக்கு உதாரணம் சொல்வோம். நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் அதற்கு மேல் ஒரு தலைவன் இல்லை. ஜெய் என்றால் வெற்றி, விஜய் என்றால் அதற்கு மேல் இன்னொரு வெற்றி இல்லை என்று அர்த்தம். பெயரில் வெற்றியை வைத்திருக்கக்கூடிய தாங்கள், கட்சியின் பெயரில் வெற்றியை வைத்திருக்கக்கூடிய தாங்கள், எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் எண்ணற்ற வெற்றிகள் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவதற்கு முன்னால், தமிழ் மொழியினுடைய சந்தம், எல்லாரும் முருகனை பத்தி பேசினாங்க. முருகன் அருணகிரிநாதருக்கு கொடுத்த அந்த தமிழ்ல ஒரு பாட்டுங்க, இது தமிழ் பாட்டு. இப்ப நான் சொல்ல போற பாட்டு எல்லாம் நம்ம பிள்ளைகள் மேற்கத்திய இசைதான் பெருசுன்னு நினைக்கிறாங்களே. இப்ப நான் தமிழ் பாட்டு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. துப்பாரப்பா டற்றை மொய்க்கால் சொற்பா விளிமு குணமோகம் துற்றாயப்பி டற்றோ லிற்றை சுற்றாமதன பிணித்தோயும் இப்பா வக்கா எத்தா சைப்பா டெற்றை உலகிர் பிறவாதே எத்தார் வித்தா ரத்தே கிட்டா எட்டா அருளை தரவேணும் தப்பா மற்பா டிச்சே விப்பார் தத்தாம் வினையை களைவோனே தற்காலிச்சோர் செற்றாய்மைப்போ தத்தாய் தனிகை தனிவேலா அப்பா கைப்பா லைப்போல் சொற்பா வர்க்காவதன தனிவோனே அப்பா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே. அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே. இதுதான் தமிழ். தமிழில் எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது. ஐயா, நம்முடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளையையும் நம் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனையும் காமராஜரையும் பேச கிடைத்த இந்த மேடை
எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை பேச வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் முனைவர் சுமதிஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. அம்மா வாங்கம்மா, தலைவர் கூப்பிடுறார். சிங்க பெண்களின் கரவொலியோடு வெற்றி தலைவர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துகிறார். வாழ்க உங்கள் தமிழ், வளர்க உங்கள் தமிழ் பணி, வெல்க சிங்க பெண்களின் முயற்சி. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்முடைய புதிய ஆண்டை தொடங்குறோம் இல்லையா, அதனால நம்முடைய தலைவர்கள் அண்ணன்கள் என்ன சொன்னாங்க, நம்மளை பத்தி நாமளே பேசிக்கிட்டா எப்படி, பேசாதவர்களை பேச வைக்க வேண்டும், குரலற்றவர்களின் குரலும் ஒலிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அடுத்து இளைஞர் அரங்கம், இளம் பெண்களும் இளம் சிங்கங்களும் நம்மை குறித்து சில வார்த்தைகள் பகிர போறாங்க. இதுதான் அவர்களுக்கான முதல் மேடை, இது அவர்களுக்கான அரங்கேற்றம். அவங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு மனிதன் பிறக்கும் போது கேட்பது தாலாட்டு, அவன் வாழ்க்கையில் தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியது பாராட்டு, பாராட்டு, பாராட்டு. நம்ம இளைஞர்களும் இளம் பெண்களும் ரெடியா? இதோ வருகிறார் மருத்துவர் டாக்டர் ஸ்பூர்த்தி அவர்கள் சிற்றுரை வழங்க மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இங்க இவ்ளோ பேர் இவ்ளோ அழகா பாடியிருக்காங்க, தமிழ்ல இவ்ளோ அழகா பேசியிருக்காங்க. எனக்கு இந்த டேலண்ட் எல்லாம் இல்ல, என்னால முடிஞ்சது நான் பேசுறேன். இங்க இவ்ளோ பேரை பார்க்கிறதுக்கு உங்களோட எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம், சப்போர்ட் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நான் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண், இங்க இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சேன். இதுக்கப்புறமா 20 வருஷம் அமெரிக்கால பிராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னு திரும்பி வந்துட்டேன். தினமும் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்கிறேன், அவங்களோட வலிய பார்க்கிறேன். மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க உடம்ப வேணா சரி பண்ணலாம், ஆனா நம்ம சமூகத்துல இருக்கிற பாவர்ட்டி, இன்ஜஸ்டிஸ் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட், ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தேவை. நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்றேன்? இதுக்கு 3 காரணங்க. முதல்ல சேவை. மெடிசின் மாதிரியே பாலிடிக்ஸும் ஒரு சேவை தான். நம்ம தளபதி பாலிடிக்ஸ்க்கு பவர்க்காக வரல, மக்களோட குரலை கேட்டு வந்திருக்காரு. அவரோட நேர்மையும் மக்களுக்காக உழைக்கிற அந்த மனசு இதெல்லாம் பார்த்துதான் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் பாலிடிக்ஸ்ல இறங்குறதுக்கு ஆசைப்படுறோம். ரெண்டாவது, பெண்களோட சேஃப்டி. சிங்க பெண்ணுங்க இன்னைக்கு ஆனாலும் சொல்றேன், ஆம்பளைங்க விட பெண்கள் ரொம்பவே டான்ஸும் சரி, எக்ஸைட்மெண்ட்டும் சரி, சூப்பர். பெண்களோட பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிவிகேல பெண்களுக்கு பாதுகாப்பு, மரியாதை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நாங்க எல்லாம் நம்புறோம். சோஷியல் ஜஸ்டிஸ் பேச்சு மட்டும் இல்லாம செயலா காட்டுற கட்சி இது. என்னோட 3வது காரணம் படிப்பும் ஆரோக்கியமும். இது எல்லாரோட பேசிக் ஹியூமன் ரைட். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இஸ் ஃபார் ஆல் வித் டிக்னிட்டி அண்ட் வித்வுட் டிஸ்கிரிமினேஷன். இது எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு டாக்டரா என்னோட கனவு டிவிகேயோட பாலிசிஸ் ஒண்ணுதான். என்னோட வேண்டுகோள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா இப்போ ஒரு மாற்றம் தேவை. நான் பேஷண்டோட நாடியை பார்த்து ட்ரீட் பண்றேன். நம்ம தலைவர் மக்களோட நாடியை புரிஞ்சு தெரிந்து ஒரு சேஞ்ச்காக பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு.
இந்த நாடு நம்ம வீடு. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ டாக்டர். நன்றி. டாக்டர் பேசுறது உடம்பு சரியில்லாம போனப்ப ஒண்ணு இல்ல, உடம்புக்கு ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லாயிருன்னு சொன்ன மாதிரி தெம்பா இருக்கு, கான்பிடென்டா இருப்போம். சார் சொல்றது மாதிரி இன்னைக்கு தேதிக்கு நிஞ்சா வாரியர்ஸ் விட பயங்கரமானவங்க எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். பசங்க வேற லெவல். அப்படி ஒரு விர்ச்சுவல் வாரியர் யூடியூப் ஸ்பேஸ்ல நாகரீகமா ரொம்ப நல்லா அரசியல் பேசக்கூடிய அன்பு தம்பி இன்ஃபர்மேட்டிவ் டைரியை சார்ந்த தியாகு அவர்களை ஒரு நல்ல கரவலையோட மேடை கலைக்கிறேன். சிற்றுரை வழங்க. அரங்கத்தில் இருக்கக்கூடிய கழக தலைவர் அவர்களுக்கும் நம்மளுடைய பொதுச்செயலாளர் உட்பட தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். தலைவர் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் கவனிச்சவனா தலைவர் 3வது வருஷ தொடக்க விழாவை தொடங்கும் போது தலைவரோட அரசியலை விளக்கி சொல்லனா 20 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த அரசியல் புரியாது அப்படிங்கறதுக்காண்டி சில விஷயங்களை நான் விளக்கி சொல்லிட்டு கிளம்பி போடுறதான் இந்த பிளானு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் பேசி முடிச்ச பிறகு இதுல காரம் பத்தல, இனிப்பு பத்தல, அது பத்தல, இது பத்தல அப்படிங்கிற ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருவாங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத தலைவர் கரெக்டா புடிச்சிட்டாரு. அதனாலதான் தலைவரோட பேச்சு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாலையும் அடுத்து என்ன பேச போகிறார், என்ன செய்ய போகிறார், கட்சி தொடங்கப்பட்டு 700 நாளை கடந்தும் தலைவரோட பேச்சுக்கு இந்த சமூகத்துல மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் 2 விஷயம்தான். ஒன்னு, தலைவரோட பேச்சு அடர்த்தியானதா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சரியான அளவுல அடர்த்தியான பேச்ச தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். 2வது மிக முக்கியமான விஷயம், என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு, என்ன செய்யறாரோ அதை சொல்றாரு. இதுக்கு நடுவுல இடவடி இல்ல. இதான் பேட்டனா, இதை புடிச்சுக்கலாமா, புடிச்சா மக்கள் கவனிப்பாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்றாரோ அதை செய்யறாரு, என்ன செய்யறாரோ அதை சொல்றாரு. உங்க ஜீன்ல அது இல்லவே இல்ல. உங்களால இதை ஒருபோதும் செய்ய முடியாது. நம்மளுடைய எதிர்கட்சி செயல்பாட பார்த்த பிறகு கவனிக்காம விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஏன் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன்னா, ஒரு எதிர்கட்சினா 2 வகையான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது தாவேகா தொடங்கப்பட்ட பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நம்ம பயன்படுத்தி ஆகணும். சந்தர்ப்பவாத எதிர்கட்சியா மக்கள் பார்த்திருக்காங்க, ஆனா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா மக்கள் பார்த்தது கிடையாது. இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தர்ப்பவாத எதிர்கட்சினா வேற யாரும் இல்ல, நம்ம தீய சக்தி குரூப் தான், மத்தபடி வேற எதுவுமே இல்ல. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, எதிர்கட்சியா இருக்கும் போது எங்கு போராட்டம், எங்கு போராட்டம், நாங்க ஆதரவு தருவோம்பாங்க. ஆளுங்கட்சி ஆன பிறகு ஏன் போராட்டம்னு கேட்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதை கடந்து போறதா அவங்களுடைய குறிக்கோளா இருக்குமே தவிர லாங் விஷன், அரசியல் களத்துல உணர்ச்சி மையப்பட்ட அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர நிர்வாகம் சார்ந்த அரசியலா அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இத பத்தி சுத்தமா புரிதலும் இல்ல. தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இங்க இருக்கக்கூடியவங்க அரசியல் படுத்தப்படலங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பிரதிநிதியா நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லா அரசியல் கட்சியுமே இங்க வைக்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தீர்வு மையப்படுத்தி ஒரு அரசியல் இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நாங்க யாரும் கவனிச்சது கிடையாது. அதனாலதான் இவருடைய ரசிகர் பின்னா நிக்கிறோம் நினைக்காதீங்க. நாங்க தொண்டரா மாதிரி வெகு காலம் ஆகுது. என்ன தீர்வு தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன் பாதுகாப்பு அப்படிங்கிற மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற நியமனத்தை போட்டு குடும்பத்துல ஈகோ தான் நான் பேச மாட்டேன், கட்சியில ஈகோ தான் பேச மாட்டேன். ஆனா இவங்க நிர்வாகத்துல ஈகோ பாக்குறாங்க. அதனாலதான் தலைவர் தொடர்ச்சி அதை பத்தி பேசிட்டு இருக்கார். பாதுகாப்பற்ற இடம் இருந்தா தலைவரோட அறிக்கையில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றேன், நிர்பயா நிதி வருஷம் வருஷம் ஒதுக்குறீங்களே அதை என்ன பண்றீங்கன்னு கேக்குறாப்ல. 3வது மிக முக்கியமான விஷயம், ஒரு குற்றம் நடந்துச்சு, குற்றவாளியை பிடிச்சிட்டோம், அவ்வளவுதான் படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சினாரியோ சொல்றாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு சிறப்பு தண்டனை நீங்க வாங்கி கொடுக்கணும், சிறப்பு கோட்டை அமைங்க. இதுவும் தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்த அரசியல் தான். ரொம்ப நாட்களா தலைவர் எங்களை அரசியல் படுத்தலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. இந்த மனநிலையில நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன். லைவ் அண்ட் லா பார் பெஞ்ச் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம்.
எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்க பண்ற அரசியலை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸ்ல சொல்லுவேன், ஒரு மேடையில சிடிஆர் நான் பதிவு செஞ்சிருப்பார், கத்துப்பான், கூடிய சீக்கிரம் கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்திருப்பாரு. அதே தான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் கத்துக்கிட்டோம் எங்களுக்கு எதிராக நீங்க அரசியலே பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை இங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தலைவரை பொறுத்தவரையும் இந்த கட்சியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு சொல்லாடல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 2026 அப்புறம் 2027 வரும்ல, தலைவர் இங்க முதலமைச்சரா 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தனக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம், தனக்கு அங்கீகாரம் நம்ம இலக்கு கிடையாது, தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கறதா நம்மளுடைய இலக்கா இருக்க முடியும். ஒரு இலக்கு இருக்கு, தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து மையப்புள்ளியை நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம். தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்பிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு. களத்திலிருந்து வந்தவன்கிற முறையில சொல்றேன், கான்பிடண்டா இருக்க தலைவா, வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள். வாங்க தியாகு அவர்களை பாராட்டுகிறோம். வாழ்த்துக்கள். அப்படியே அவருடைய சேனலை, என்னுடைய சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றபடி விளம்பரம் எங்களுக்கு பிடிக்காது என்பதை கூறிக்கொண்டு, எல்லாருக்கும் கான்பிடன்ஸ் தர தலைவருக்கே கான்பிடன்டா இருக்க சொன்ன பாருப்பா, சூப்பர். அடுத்து யாரு? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த தலைமுறையில் செய்திருக்கக்கூடிய மாற்றமும் தமிழக வெற்றி கழகத்தின் தாக்கமும் இது ஒரு உதாரணம். இதோ அரங்கம் நிறைந்த கரவொலியோடு நம்ம சௌமியா அவர்களை வருக வரவேற்கிறோம். வாங்கம்மா. இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழால உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சாதாரண பெண்ணானா இன்று மாநில நிர்வாகியா இருக்கேன். இதுக்கு காரணம் யாரு? நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்கு காரணம் நம்ம தளபதி தான். பல பேர் என்கிட்ட கேக்குறாங்க, எத்தனையோ கட்சி இருக்கு, நீ ஏன் புதுசா வந்த டிவிக்கு ஆதரவு கொடுக்கற அப்படின்னு. அதுக்கு நான் ரொம்ப சிம்பிளா 3 காரணம் சொல்றேன். முதல் காரணம் மாற்றத்திற்கான நம்பிக்கை. நாங்க பல வருஷமா பாக்குற அதே அரசியல், அதே வாக்குறுதி, இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான புது சிந்தனை இந்த தமிழ்நாட்டுக்கு வேணும்னு நான் நம்புறேன். நம்ம தளபதி சொல்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அடிப்படை கோட்பாடு ஒரு பெண்ணா எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. பெண்களுக்கான முக்கியத்துவம். அரசியல்னா அது ஆண்களுக்கான இடம் மட்டுமல்ல, அது பெண்களுக்கான இடமும் அப்படின்னு தான் நம்ம டிவிக்கே உணர்த்துது. அடிமட்ட தொண்டர்களான எங்களுக்கும் எங்களை மதிச்சு இந்த பொசிஷனை கொடுத்திருக்கு அப்படின்னா அது டிவிக்கே தான். கல்வி, பாதுகாப்பு, சுயமரியாதை, இந்த 3த்துலயும் தமிழக வெற்றி கழகம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கையும் தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும்னு நான் உறுதியா நம்புறேன். நம்ம தளபதி எதையும் யோசிக்காம செய்ய மாட்டாரு. அவர் நிதானமா ஆழமா யோசிச்சுதான் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. நம்ம தளபதி எதையும் யோசிக்காம பேசவும் மாட்டாரு. அவர் பேசினா இந்த உலகமே அவரை யோசிக்க வைப்பாரு. அவரோட நேர்மையும் உழைப்பும், இந்த மக்களுக்காக எதையாவது அவர் செய்யணும்னு நினைக்கிற அந்த துடிப்பும் தான் இந்த கட்சியில என்ன இணைய வச்சுது. இது வெறும் ரசிகர் கூட்டம் இல்லைங்க, அதையும் தாண்டி பொறுப்புள்ள அரசியல் கூட்டமா மாறி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற சமத்துவ பாதையில தளபதி உங்க பின்னாடி நாங்க கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கோம். அண்ணா, நீங்க நல்லா இருக்கணும், நம்ம கட்சி நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுச் செயலாளருக்கு நன்றி அண்ணா. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அண்ணா. தமிழக வெற்றி கழகம் வாழ்க. நன்றி. வாங்கம்மா. தலைவரிடம் வாழ்த்து பெறுகிறார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சௌமியா அவர்கள். அவரே சொன்னதை போல ஒரு இளம் பெண் மாநில நிர்வாகி. அடுத்து பேச வர்றவரு ஒரு இளம் அரசியல் தலைவர். ஏற்கனவே ஒரு மேடையில் அவர் பேசின வீடியோ சமூக வலைதளத்தில் மிகவும் வைரல்.
2 வகையான பேச்சு, மூளையிலிருந்து பேசுவது, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த தம்பி இதயத்தில் இருந்து பேசக்கூடிய அன்பு தம்பி நிரஞ்சன் அவர்களை நல்ல கரவொலியோடு மேடைக்கு வருக வருக சிற்றுரை தருகன்னு அழைக்கிறோம். வாங்க தம்பி. தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை உருவாக்கி தமிழகத்தில் ஒரு புதிய புரட்சியை செய்து கொண்டிருக்கும் கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் இந்த புரட்சிக்கு தளபதியின் படைவீரராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச்சாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம். இன்று நமது தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழா. இளைஞர்களின் படையோடு நாம் இந்த 3ஆம் ஆண்டு விழாவை கடந்து கொண்டிருக்கிறோம். நமது கட்சி ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே பல கோடி உறுப்பினர்களை இந்த கட்சியில் இணைந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். வெறும் உறுப்பினர்கள்ல உணர்வு பூர்வமாக கிட்டத்தட்ட சேர்ந்த பல கோடி உறுப்பினர்களில் 80% மேல் இளைஞர்களும் பெண்களும் தலைவரின் உணர்வு பூர்வமாக இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். சில கட்சி தலைவர்கள் நமது கழக தோழர்களை பற்றி தரமற்ற முறையில் இந்த இளைஞர்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கியிருந்த இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் ஒன்றிய அளவிலும் பொறுப்புகளை கொடுத்து பூத் என்றால் என்ன, ஓட்டரசியல் என்றால் என்ன, ஊராட்சி மன்ற பதவிகள் என்றால் என்ன என்று இந்த அரசியல் இந்த இளைஞர்களை இன்று நமது தலைவர் அவர்கள் அரசியல் படுத்தியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். சில கட்சிகள் இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களே இல்லாமல் இளைஞரணி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமளவில் இளைஞர் படையை வைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் கண்டிப்பாக உங்களுக்கு முடிவுரை எழுதுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இப்ப சில திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4.5 வருஷம் ஆட்சி நடத்திட்டு உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எங்களுடைய கனவு, இளைஞர்களுடைய கனவு, பெண்களுடைய கனவு, இந்த தமிழக மக்களுடைய கனவு கழக தலைவர் தளபதி அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக்குவதை தவிர வேற எதுவும் இல்லை என்று இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சில சமூக ஊடகங்களிலும் மாற்று கட்சியினரும் என்ன பேசிக் கொள்கிறார் என்றால், சில தொகுதிகளில் பெரிய பெரிய வேட்பாளர் நிற்கிறார்கள், நீங்கள் எப்படி அவர்களை சமாளிக்க போகிறீர்கள் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதியிலும் கழக தலைவர் தளபதி அவர்கள் தான் வேட்பாளர். எங்கள் இளைஞர் படைகளின் நம்பிக்கை நாயகன் தான் வேட்பாளர். மக்கள் தலைவர் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. தலைவரே, கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். தமிழக மக்கள் உங்களோடு இருக்கிறார்கள். களத்தில் எங்கள் உயிரை கொடுத்தாவது உங்களையும் இந்த தமிழக மக்களை மீட்பதற்காக நாங்கள் களத்தில் போராடி உங்களை கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடை செய்து அரியணை ஏற்றி இந்த தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக உங்களை முதலமைச்சராக ஆக்கியே தீர்வோம் என்று கூறி நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் தம்பி. மேல இருந்து பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்கு. ரொம்ப நாள் குழந்தை இல்லாத ஒரு அம்மா வீட்டுல ரெட்டை குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்படி 2 பக்கமும் நம்முடைய ஆண்களும் சிங்க பெண்களும் நிறைஞ்சிருக்கிறத போக சந்தோஷமா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. நமக்கு சிங்க பெண்கள் தான் முக்கியம். இந்த சிவாஜி கிவாஜி எல்லாம் உங்க கால் தூசுக்கு கூட அவங்கள வர மாட்டாங்க. இதோ ஒரு சிங்க பெண் வருகிறாள், அருமை தங்கை காவ்யா. கரவொலியோடு அவரை வரவேற்போம். வாமா. பேச வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றி. இந்த அப்பாவோட ஆட்சி முடிய போறதுக்குள்ள பெண்கள் எல்லாரும் காணாம போயிருவோம் போல. அப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழல்ல தான் தமிழ்நாட்டு பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். வெல்வோம் ஒன்றாக, வெல்லும் தமிழ் பெண்கள்னு புரட்சி வசனம் பேசுறாங்கல்ல. இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த 4.5 வருஷத்துல பெண்களுக்கு நடந்த கொடுமை எத்தனையோ இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பேசுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், தான் நண்பனை சந்திக்க போன பொது முக்கிய இடம் விமான நிலையத்துல பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க. படிக்கிற வளாகம் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க. நந்தனம்ல கேன்டீன்ல வேலை பார்க்கிற பொண்ணுக்கு கேன்டீன்குள்ளேயே பாலியல் வன்கொடுமை பண்றாங்க.
சரி, தமிழ்நாட்டு பெண்களை தான் இவ்வளவு பாடுபடுத்துறாங்கன்னு பார்த்தா பிற மாநிலத்துல இருந்து பிழைக்க வந்த பெண்களை கூட விட்டு வைக்கிறது இல்ல, அங்கேயும் கைவரிசையை காட்டுறாங்க. அடையாறுல ஒரு பெண்ணை 4 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணிட்டு போறாங்க. இது என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனைன்னு நம்ம எதிர்த்து கேட்டா கொலை, எதுக்கு எடுத்தாலும் ஊழல், ஏன்னு கேட்டா அரசியல். இதுதான் இப்ப தமிழ்நாட்டோட நிலைமை. இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இத்தனை பெண்கள் இணைஞ்சிருக்காங்கன்னா இது எதுவுமே, அப்பா அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, இது எதுவுமே தேடி சேர்த்த கூட்டம் கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம். நாங்க ஏஜென்சி மூலமா ஆள் வச்சு எடுக்கல. சந்தானம் சொல்லுவார்ல, சென்சார் இருக்கு, காசு கொடுத்து சேர்க்கல, தானா சேர்ந்திருக்கோம். தமிழக வெற்றி கழகத்துல இத்தனை பெண்கள் இவ்வளவு பேரு தைரியமா இன்னைக்கு வந்து பேசுறாங்க, தைரியமா தன்னை ஒரு கட்சியில இணைச்சுக்கிறாங்க, அரசியல்ல ஆர்வம் காட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், பெண்கள் நாங்க சேர்ந்த கட்சி எப்படி, அக்கட்சி தலைவர் எப்படி, அக்கட்சியும் அக்கட்சி தலைவரும் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை அப்படி, முக்கியத்துவம் அப்படி, பாதுகாப்பு அப்படி, பங்களிப்பு அப்படி. இன்னைக்கு இத்தனை ஆண்கள் ஈக்குவலா உட்கார்ந்து இருக்கோம், அதே சைடு திரும்பி பாருங்க, பெண்கள் ஈக்குவலா உட்கார்ந்து இருக்கோம். எந்த கட்சியில பாத்திருக்கீங்க இத? பெண்கள் இவ்வளவு தைரியமா பேசுறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தம் பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அப்படிப்பட்ட பங்களிப்பு அது. ஆனா உங்க கட்சியில பார்த்தா நம்ம சொல்லக்கூடாது, தொகுதியில நிக்க கூட பங்களிப்பு இருக்க மாட்டேங்குது, முக்கியத்துவம் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும்? ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு மாற்றங்களை பெண்களுக்கு மத்தியில ஏற்படுத்தி இருக்கு, இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னா, ஆட்சி நாங்க அமைச்சோனா, முதலமைச்சர் ஆனோனா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுப்போம்ன்றதுக்கு இந்த சத்தம் தான் உதாரணம். எங்களுக்காக இல்லைனாலும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த முன்னேற்றம் இன்னும் அதிகமானதுக்காகவும் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா, தியாகம் அண்ணா சொன்ன மாதிரி அடுத்த வருடம் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா முதலமைச்சர் விஜய் அவர்கள் நாங்க கூப்பிடணும். கூப்பிடுவோமா? தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தளபதி விஜய் வாழ்க. தேங்க்யூ பேசணும். தேங்க்யூ சோ மச். சிங்கப்பெண் காவியா அவர்களுக்கு வாழ்த்து.